இணை பிரியாத தம்பதி அது மாதிரிலாம் கிடையாது. நிறைய சண்டைங்க வரும், நிறைய ப்ராப்ளம் பிரிஞ்சு இருக்கும், அதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. தானே சமீன் பண்ண ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அது என்னோட கதை. அதுதான் என்னோட கதை. எனக்கு சத்தியமா மேட்ச் போர்டு பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் எல்லாம் என் கண்ணெதில் இப்படி வந்துட்டு போகும். இன்னைக்கு அந்த டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு இருக்கு. இதுல நீ படிப்பு தான் படிச்சு மேல வரணும்னு இல்லைன்றதுக்கு இன்னைக்கு இருக்கு எல்லாமே. ஆனா அன்னைக்கு அதுக்கு பேர் வந்து மண்டு, மக்கு. அன்னைக்கு வந்து டிஸ்லெக்ஷியான்னு பேர் இருக்குல்ல, மக்குன்னு பேர் இருக்கு. மக்கு மண்டல மசாலா இல்ல அப்படின்னா அந்த காலத்துல பேர் இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை பிடிச்சிருக்கோம், எல்லாம் இருக்கு. ஃபார் லைஃப் இவ தான் என் மனைவி அப்படின்றத நான் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணேன். இவர் வந்து பட்டுக்குட்டி. ஆமா, பட்டுக்குட்டி. பரத் பண்ண வேலை. நீங்க அவரை எப்படி கூப்பிடுவீங்க? பொல்லான்னு கூப்பிடுவேன். பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க அப்பா. எதுவா இருந்தாலும் நான் தான் சொல்லி அவன் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணு எதிர்ல சண்டை போட மாட்டோம், அதை நாங்க ரூலா வச்சிருக்கோம். அவன் முன்னாடி நாங்க ஆர்கியூ கூட பண்ண மாட்டோம். எங்களுக்குள்ள மனஸ்தாபங்க, சண்டைங்க, பிரிதல் இதெல்லாம் நிறைய நடக்குது. எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. என்ன எங்க அம்மா பயந்துட்டு இருந்தாங்க. என்னை விட நல்லா சமைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு, என்னை விட நல்லா பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா விதத்துலயும் என்னை விட பெட்டரா இருக்கிறவங்க நல்லா இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளவுதான். அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். பட் அதனால எனக்கு திறமை ஜாஸ்தினா நான் நம்பவே இல்லை. ரொம்ப ரேர் 4ஆம் கிளாஸ்ல யாராவது ஃபெயில் ஆகும். நான் 4ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்கேன். D10 திருப்பி 2வது வருஷம் படிச்சிருக்கேன் 4ஆம் கிளாஸ். அதே மாதிரி 8th ஃபெயில் ஆயிருக்கேன், 9th ஃபெயில் ஆயிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் இப்படி கணக்கு போடுவேன், கால்குலேட்டர் இல்லாம கணக்கு போடுவேன், அவ்வளவு ஃபாஸ்டா போடுவேன். எனக்கு அலர்ஜினா மேத்ஸ் மாதிரி ஒரு அலர்ஜி எதுவுமே இல்லை. என் அப்பா ரொம்ப இண்டிபெண்டன்ட். இப்ப கூட ஊர்ல தனியா இருக்காரு. ஒரு ஆள் 82 years old ஒருத்தர் தான் இருக்காரு. வேற ஏதாவது உங்களுக்கு சின்ன வயசுல ஏதாவது பேர் இருக்கா? இல்ல, பாபு தான் வீட்டு பேர் பாபு. ஆனா ஒரு பியூட்டி என்னன்னா, உலகம் ஃபுல்லா என்ன மக்கு மண்டுன்னு சொல்லும் போது என்னவோ தெரியல, எனக்கு கடவுள் வந்து அதை என் தலையில எடுத்துக்கிட்டு போகுது. அது என்ன பாதிக்கல, எனக்கு பாதிக்கல. உங்களுக்கு தெரியுது, அது தெரியுதா இல்ல அதான் பெரியவங்க ஆசீர்வாதமா கடவுள் அனுகிரகமான்னு தெரியல, அது என்ன பாதிக்கவே இல்லை. எங்களுக்குள்ள மனஸ்தாபங்க, சண்டைங்க, பிரிதல் இதெல்லாம் நிறைய நடந்துருக்கு. இட் இஸ் நாட் தட் we are exceptionally பயங்கர இணை பிரியாத தம்பதி அது மாதிரிலாம் கிடையாது. நிறைய சண்டைங்க வரும், நிறைய ப்ராப்ளம் பிரிஞ்சு இருக்கும், அதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் அதெல்லாம் டெம்பரரி. யூ ஆர் மேரிட், உன் வாழ்க்கை நீ அவங்க கிட்ட கொடுத்துருக்க. ஸோ ஷீ இஸ் இன் சார்ஜ் ஆஃப் இட் ஆர் ஷீ திங்ஸ் தட் ஐ எம் இன் சார்ஜ் ஆஃப் இட். அந்த உண்மை மாறாது இருக்கிற வரைக்கும் எனிதிங் இஸ் நோ ப்ராப்ளம். கெட் பேக் டு நார்மல். எவ்வளவு சீக்கிரமா 2 நாள் 3 நாள் பேசாம இருந்திருக்கும், சண்டை பிடிச்சிருக்கோம், எல்லாம் இருக்கு. நைட்ல மறந்துடுவோம், 2 நாள் எனக்கு ஞாபகம் இல்லை. அது மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ராடினரி எதுவும் கிடையாது. இட் இஸ் த சேம், எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி தான் இந்த வீட்லயும். பட் என்னன்னா, ஃபார் லைஃப் இவ தான் என் மனைவி அப்படின்றத நான் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணி வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் தான் சொல்லி அவன் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிருக்கேன். என் பொண்ணு எதிர்ல சண்டை போட மாட்டோம், அதை நாங்க ரூலா வச்சிருக்கோம். அவன் முன்னாடி நாங்க ஆர்கியூ கூட பண்ண மாட்டோம். இவங்க அப்பா ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி வரும்போது சொன்னாங்க, எது இருந்தாலும் லைக் என்ன 4 செவருக்குள்ள வச்சுக்கோ, உங்க ரூமுக்குள்ள உங்க டோர் க்ளோஸ்டா இருக்கணும், அது உள்ளார இருக்கணும், யாருக்கும் வெளியில தெரியக்கூடாது. ஈவன் லைக் நான் எனக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மந்த்லயே சொல்லிட்டாங்க. ஆமா, கல்யாணம் வந்த புதுசுல அவங்க கல்யாணம் வரும்போது என் அம்மா இல்ல, என் அப்பா தான். என் அப்பா ரொம்ப இண்டிபெண்டன்ட். இப்ப கூட ஊர்ல தனியா இருக்காரு. ஒரு ஆள் 82 years old ஒருத்தர் தான் இருக்காரு. நான் கூப்பிட்டா கூட வரமாட்டாரு. நீயும் உன் லைஃபை லீட் பண்ணிக்கணும். அம்மா உயிரோடு இருக்கும் போதே சொல்லியிருக்காங்களாம், பாபுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம வேற வீட்டுல இருக்கலாம், அவன் வேற வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு புரிதல். நீங்க பாபுவா? வீட்டுல பாபுன்னு கூப்பிடுவாங்க என்ன. அந்த அளவுக்கு ரொம்ப இண்டிபெண்டன்ட். நீங்க வந்து எங்க இப்போ வந்து மீடியா ஃபுல்லா இவர் வந்து பட்டுக்குட்டி. ஆமா, பட்டுக்குட்டி. பரத் பண்ண வேலை. ஆமா, செல்லமா. அது ஆக்சுவலா அது ஒரு கியூட். ஆமா, அந்த நேம். நீங்களும் அந்த சொன்ன மாதிரி வீட்டுல வந்து நம்ம வீட்டு ஒரு ஒரு பையன், நம்ம வீட்டு மனுஷர், நம்ம வீட்டு ஒரு அண்ணா, நம்ம வீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூட்டான ஒரு இது. நீங்க அவரை எப்படி கூப்பிடுவீங்க? பொல்லான்னு கூப்பிடுவேன். பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க அப்பா. அதனால சரி பொல்லானா எங்க இதெல்லாம் அழகா நம்மள அழகான பேரு. பொல்லான்னு கன்னடத்துல வந்து பொல்லானா
முத்து அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அது நல்ல நல்ல விஷயம். அழகனே கூப்பிட்டு ஆமா. கல்யாணம் பிறகுதான் தெரியும் அவங்க ஐ மீன் சோ குட் அட் ஹார். வேற ஏதாவது உங்களுக்கு சின்ன வயசுல ஏதாவது பேர் இருக்கா இந்த மாதிரி பட்டு? இல்ல பாபு தான் வீட்டு பேர் பாபு. இப்போ எல்லாம் இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாபு தான் கூடுவாங்க. வெளியில தான் வெங்கடேஷ் பட் வீட்டுல பாபு தான். நீங்க வந்து இந்த கேட்டரிங் படிக்கணும்னு நீங்க ஆரம்பிச்சீங்க. சோ அது இப்போ உங்களுக்கு அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் தான் அதை கொண்டு போச்சா? அதாவது நான் வந்து அகாடமிக்லி ரொம்ப வீக். ரொம்ப ரேர் 4ஆம் கிளாஸ்ல யாராவது ஃபெயில் ஆகுது. நான் 4ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்கேன். D10 திருப்பி 2வது வருஷம் படிச்சிருக்கேன் 4ஆம் கிளாஸ். அதே மாதிரி 8th ஃபெயில் ஆயிருக்கேன், 9th ஃபெயில் ஆயிருக்கேன். ஸோ அந்த வயசுல உங்களுக்கு ஏதாவது எனக்கு டிஸ்லெக்ஷியா இருந்தது. டிஸ்லெக்ஷியான்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அது எனக்கு இருந்தது. அந்த தாரே சமீன் பண்ண ஒரு படம் வந்தது இல்லையா, அது என்னோட கதை. அதுதான் என்னோட கதை. எனக்கு சத்தியமா மேட்ச் போர்டு பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் எல்லாம் என் கண்ணு இப்படி வந்துட்டு போகும். எனக்கு அலர்ஜினா மேட்ச் மாதிரி ஒரு அலர்ஜி எதுவுமே இல்ல. ஆனா இன்னைக்கு நான் இப்படி கணக்கு போடுவேன், கால்குலேட்டர் இல்லாம கணக்கு போடுவேன், அவ்வளவு ஃபாஸ்டா போடுவேன். சொல்லும்போது எனக்கு நம்பவே முடியாது இவங்க ஃபெயிலா இருக்காங்க. நாங்க எல்லாம் போன்ல கால்குலேட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிடுவாங்க. கரெக்ட். ஏன்னா அது பிராக்டிகல் கால்குலேஷன்ஸ் இல்ல, பெர்சன்டேஜ் எல்லாமே. நான் டாக்ஸ் இது பண்ணும்போது அது போட்டு பேப்பர்ல எழுதி பண்றதுக்குள்ளார இவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா பிராக்டிக்கல் நாலேஜ் எனக்கு ஜாஸ்தி. என்னால கால்குலஸோ ட்ரிக்னாமெட்ரியோ யூஸ் பண்ணி எனக்கு பண்ண தெரியாது. பட் எனக்கு பிராக்டிக்கல் நாலேஜ், பெர்சன்டேஜ், ஃபிராக்ஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் அது பிராக்டிக்கலா நான் பண்ணி எனக்கு அது நிறைய பழக்கமாயிருச்சு. ஸோ நான் அகாடமிக்லி ஐ வாஸ் வெரி வீக். நான் சின்ன வயசா டிஸ்லெக்ஷியா படிக்கிற டைம்ல வந்து 4 மணி நேரம் உட்காந்து படிச்சா கூட மறுநாள் மறந்து போயிடும். அந்த மாதிரி டிஃபிகல்ட் எனக்கு. என்னோட வயர் டியூனிங் அது மாதிரி என் பிரெயின்ல. ஆனா அப்ப வந்து நம்ம கல்வி சிஸ்டம் தான் சரியில்லைன்னு சொல்லணும். இல்ல அப்படின்னு அந்த ஒரு பையனோட அந்த ஒரு அந்த டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்களுக்கான படிப்பு அப்ப இருக்கல. இன்னைக்கு அந்த டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு இருக்கு. இதுல நீ படிப்பு தான் படிச்சு மேல வரணும்னு இல்லைன்றதுக்கு இன்னைக்கு இருக்கு எல்லாமே. ஆனா அன்னைக்கு அதுக்கு பேர் வந்து மக்கு. அன்னைக்கு வந்து டிஸ்லெக்ஷியான்னு பேர் இருக்குல்ல, மக்குன்னு பேர் இருக்கு. மக்கு மண்டல மசாலா இல்ல அப்படின்னு அந்த காலத்துல பேர் இருக்கு, 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஆனா ஒரு பியூட்டி என்னன்னா, உலகம் ஃபுல்லா என்ன மக்கு மண்டுன்னு சொல்லும் போது என்னவோ தெரியல, எனக்கு கடவுள் வந்து அதை என் தலையில எடுத்துக்கிட்டு போகுது இல்லை. அது என்ன பாதிக்கல, எனக்கு பாதிக்கல. உங்களுக்கு தெரியுது, அது தெரியுதா இல்ல அதான் பெரியவங்க ஆசீர்வாதமா கடவுள் அனுகிரகமான்னு தெரியல, அது என்ன பாதிக்கவே இல்லை. அது பாதிக்காத வரைக்கும் நான் வந்து அதை நம்பல. அவங்க மக்கள் சொன்னாங்க, சொல்லிக்கிட்டோம் மண்டுன்னு சொல்றாங்க, உதவாக்கார இவன் வேலையே என் காது பட நிறைய சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க, இவன் என்ன பண்ண போறான், இவன் எங்க வாழ்ல மேல வர போறான், இது தத்தி அப்படின்னு சொல்லி நான் காதால கேட்டிருக்கேன். ஸோ அதுவும் நான் பிறந்த நேரம் நல்லா இருந்திருக்கு போல இருக்கு. இது மாதிரி ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்தாரு. ஏன்னா என்னை விட நல்லா சமைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட நல்லா பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா விதத்திலும் என்னை விட பெட்டரா இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த 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 என்ன சொல்றது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளவுதான். அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். பட் அதனால எனக்கு திறமை ஜாஸ்தினா நான் நம்பவே இல்லை. எனக்கு என்னைக்குமே என்னுடைய பார்வை வந்து என்னை விட திறமையான நிறைய பேர் இருக்காங்கன்னு தான். அது உங்களுடைய அந்த நல்ல மனப்பான்மை தெரியல, உண்மையும் கூட. அல்ல சின்ன வயசுல இப்ப நீங்க இருந்தாலுமே இப்போ நீங்க அந்த துறைக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஏதாவது இது போல நம்ம வரணும், ஏதாவது ஒரு டீச்சிங் லைன், இல்லாட்டி ஒரு நல்ல டீச்சரை பார்த்திருப்பீங்க, இந்த டீச்சிங் லைன், இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு என்னோட ஒரு பையன் படிச்சான், அவங்க அப்பா வந்து பஸ்ல கண்டக்டரா இருந்தாரு, அவனோட கனவே வந்து ஹீரோவே வந்து அவங்க அப்பா தான். எனக்கு வாழ்க்கையில பஸ் கண்டக்டர் தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருந்தான். சோ அந்த மாதிரி நமக்கு அந்த குறிப்பிட்ட வயசுல உங்களுக்கு ஏதாவது இப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் அடி வாங்க கூடாதுன்ற ஒண்ணுதான் என் மண்டையில இருந்தது. உண்மைக்கு சொல்லணும்னா நாளைக்கு காத்தால ஸ்கூல்ல அடி வாங்காம இருக்கணும், திட்டு வாங்காம இருக்கணும், ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு தான். நாளைக்கு ஒரு நாள் தான் நான் யோசனை தவிர நான் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த எண்ணமும் எனக்கு வரல. யோசிக்கிற அளவுக்கு எனக்கு புத்தியும் இருக்குல்ல. யோசிச்சா அதை பத்தி ஏதாவது செய்யணும், அதை செய்யற அளவுக்கு புத்தி இல்ல. எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. என்ன எங்க அம்மா பயந்துட்டு இருந்தாங்க, நீ லைஃப்ல என்னடா பண்ண போற. ஆக்சுவலி ஒரு அம்மாக்கு வந்து பசங்க பத்தி ஒரு பயம் வரும், என்ன அவனுக்குள்ள திறமை இருக்குன்னு தெரியாது, அதனால அவங்களுக்கு அந்த